வணக்கம். என் பெயர் டாக்டர் பிரகாஷ் செல்வம். எலும்பு மூட்டு மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், practicing in Anna Nagar for the last 15 years. We have an hospital called CTS Specialty Hospital in Anna Nagar 4th Main Roadல இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி நாங்கள் ஒரு எல்லா விதமான ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸும் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஸ்பைன்லேருந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ட்ராமா சர்ஜரிஸ் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக இந்த ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வேர்ல்டு வைடு எல்லா டெவலப்டு நேஷன்ஸ்ல எல்லாம் இந்த ரொபோட்டிக் சர்ஜரி இஸ் பிகமிங் அ காமன். ஸோ ஆஸ் அ டெவலப்பிங் நேஷன், ஆஸ் அ கண்ட்ரி லைக் இந்தியா, அண்ட் வி ஆர் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட் அண்ட் அவர் பேஷண்ட்ஸ் ரிக்வயர்ஸ் திஸ் ரோபோட் பிகாஸ் நம்ம ஊரில் டிஃபார்மிட்டி உள்ள பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த நீ ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது பிகாஸ் ஆஃப் த பேஷண்ட்ஸோட வெயிட்டு ப்ளஸ் ஓவர் வெயிட்னால வர்றது, ப்ளஸ் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் ஜெனட்டிக்கலாகவே இந்த நீ ப்ராப்ளம் நிறைய இந்தியன்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ரோபோட் ஆல்ரெடி வி ஆர் டூயிங் எ நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் இயர்ஸ் டுகெதர். இப்போ நம்ம இந்த ரோபோட் என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டிஃபார்மிட்டி உள்ள ரொம்ப வளைஞ்சி நடக்க முடியாமல் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு we can do the surgery with the help of the robot. This robot is assisting the surgeon, and the robot is not doing the surgery. The robot is helping the surgeon to have a better precision and the knee alignment நம்ம சொல்றோம். அதாவது பேஷண்ட் நடக்கும்போது அவங்களுக்கு இந்த வலி வர்றதுக்கும் தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன வயசுல எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ, we will be able to reproduce the joint in the same manner. அதுதான் இந்த அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பர்சனலைஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நீ இம்ப்ளான்ட்டை பொசிஷன் பண்ண முடியும். அதுதான் இந்த அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெல்லிஸ் ரோபோட், அதாவது இந்த வெல்லிஸ் ரோபோட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிடி ஸ்கேன் எக்ஸ்போஷர் தேவைப்படாது. ஸோ நம்ம இன்ட்ரா ஆப்ரேட்டிவ்லி வி கேன் ஃபீல் தி அலைன்மெண்ட் ஆஃப் த நீ ஜாயிண்ட். அதாவது நம்ம ஆப்ரேட் பண்ணி முடிச்சு இம்ப்ளான்ட் பொசிஷன் போட்டதுக்கப்புறம் இந்த பேஷண்ட் எப்படி நடக்க போகிறாங்க, அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், நீயோட பொசிஷன் எப்படி இருக்கும், ஸோ தட் ஃபியூச்சரில் அவங்களுக்கு அந்த இம்ப்ளான்ட்டோட லாஞ்சிவிட்டின்னு சொல்கிறோம். எனி ரீப்ளேஸ்மெண்ட் வில் ஹேவ் அ டைம் பீரியட். ஸோ இந்த ரோபோட்டில் பண்ணும்போது அதோட டைம் பீரியட் வில் பி much more than the conventional way. அது ஒன்று. அண்ட் இந்த சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ஷன், அதாவது ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம சாஃப்ட் டிஷ்யூ நார்மலாக கன்வென்ஷனலாக பண்ணுறதுக்கும் இந்த ரோபோட்டில் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம நிறையா சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் இந்த ரோபோட் மூலியமாகவே நம்ம போன் கட்ஸை மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ அதனால பேஷண்ட்ஸ்க்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி பெயின் கம்மியாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா, யூஸ்வலாக முன்னாடி பேஷண்ட்டை ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரொபோட்டிக் மூலம் பண்ணுறதுனால பேஷண்ட் ரெக்கவரி இஸ் ஃபாஸ்ட்டாக. அதாவது மறுநாளே இல்லை, சில பேஷண்ட்டு காலையில் ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஈவினிங் நடக்க வைக்க முடியுது. அது 2வது நாள் 3வது நாளே பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்ப முடியுது. அண்ட் பேஷண்ட் அவங்களோட வேலைக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ வித்தின் 10 to 15 days they are able to go back to their work. அதுவும் இந்த ரோபோட் மூலிமா ஒரு பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ நம்ம ஆல்ரெடி நீ ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் அ வேர்ல்ட் வைட் வெரி சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி. And in the Wellis robot is helping us, assisting the surgeon to attain the best outcome for the patient. And in the pricing பொறுத்தவரை வேறு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ரோபோட்டில் பண்ணால் ஒரு ப்ரைஸு, நார்மல் நீல கன்வென்ஷனல் பண்ணால் ஒரு ப்ரைஸுன்னு இருக்குது. பட் நம்ம ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை இட்ஸ் அ சர்ஜன் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே வரவங்க ஏழைங்களும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க, மிடில் கிளாஸ் இருக்காங்க, வெரி அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, ரொம்ப அஃபோர்டபுள் பீப்புளும் இருக்காங்க. பட் த ட்ரீட்மெண்ட் இஸ் சேம், ஒரே காஸ்ட் தான். ரோபோட்டில் பண்ணாலும் சரி, நார்மல் பண்ணாலும் அதே காஸ்ட்டு தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். பேசிக்கலி இட் இஸ் அ சர்வீஸ் டு அவர் சொசைட்டி அண்ட் டு அவர் பீப்புள் ஆஃப் அவர் நேஷன். இந்த ரோபோட் இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஒன் பார்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். அதாவது நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இட் இஸ் அன் ஆடட் டூல் ஃபார் அவர் ஆர்த்தோபெடிக். அதுதான் தவிர ரோபோட் எல்லாமே ரோபோட்டில் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் எப்பயுமே வராது. ஏன்னா இது எல்லாமே ஸ்கில் ஆஃப் த சர்ஜன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சர்ஜன் அண்ட் பேஷண்ட். ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ரோபோட் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போதைக்கு. அதே மாதிரி ஸ்பைன் சர்ஜரிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரோபோட் பொறுத்தவரை நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான ரோபோட்டு.
அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மெஷின் காஸ்ட் எவ்வளவு? இந்த மெஷினோட காஸ்ட் 5 crores to 6 crores டோட்டல் காஸ்ட் ஆஃப் த மெஷின். பட் நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இந்த ரோபோட்டில் பண்ணும்போது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் 50,000 rupees we have to spend எக்ஸ்ட்ரா. அதாவது ஃப்ரம் தி, ஏன்னா அது போடுற பின்ஸு, கேமராஸு அண்ட் அதோட பிளேட்ஸு, அதோட ட்ரேப்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அன் ஆடட் காஸ்ட். இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வந்து இட்ஸ் ஆடட் பேர்டன் தான். பட் என்னன்னா இப்போ நமக்கு வந்து பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும், நம்ம பண்ணுறத விட இதில் கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ரோபோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் இன்சூரன்ஸில் இப்போ ரோபோட் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய இன்சூரன்ஸ் இன்னும் அந்த ரோபோட்டிக் போட்டால் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இப்போ மேஜர் ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம வந்து இன்சூரன்ஸ் வராத பேஷண்ட்டுக்கு நம்ம பேசி புரிய வச்சு அவங்களால முடிஞ்சால் கொடுக்குறாங்க, முடியாது சார் ஏன்னா நமக்கு தெரியும் ஆஸ் அ டாக்டர் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு. சப்போஸ் அந்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம அந்த அந்த சார்ஜஸ் பேர் பண்ணிட்டு we are doing with the robot. டாக்டர், இந்த மாதிரி கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிடிஎஸ்க்கும் இந்த ரேட் வைஸ் என்ன டிஃபரண்ட் ஆகும்? இதே சேம் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் பல வகையில் வருது. ஏன்னா அவங்களோட பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு, அவங்க மற்ற செலவுகள் இருக்குது. இப்போ இந்த சிடிஎஸ் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இட் இஸ் மெயின்லி ஃபார் ஆர்த்தோபெடிக் பர்பஸ் அண்ட் ஸ்மால் செக்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் டு மிடில் செக்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இதில் வந்து நம்மளோட காஸ்ட் ஃபேக்டர் ஆஸ் அ நானே சர்ஜன் ப்ளஸ் என்னோட டீம், ஹோல் டீம், என்னோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் டூயிங், அதில் வந்து நம்ம காஸ்ட் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். அண்ட் மோர் ஓவர் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுக்கு நிறையா காசு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொஞ்சம் காசு கம்மியாக கொடுக்குறாங்க. அதுவுமே நம்மள மாதிரி சர்ஜன்ஸ்க்கு, நம்மள மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான். ஐ நோ தட் யூ ஹவ் பீன் ஹியர் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம், பட் ஸ்டில் பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு நன்றி. உங்களையும் நான் வந்து முறையாக உங்களை வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரவேற்கிறேன். ஸோ பிஃபோர் எங்களோட பேஷண்ட் ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு முன்னாடியும் சீஃப் கெஸ்ட் டாக் கேட்கறதுக்கு முன்னாடியும் ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ரொபோட்டிக் நீ சர்ஜரி அப்படிங்கிறது வந்து லைக் 1980s தே ஹவ் பீன் ட்ரைங். எதுக்காக? ஏன்னா மனுஷ மூளைய மிஞ்சின எதுவுமே இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் எதுக்காக இந்த ரோபோவை செய்ய ஆரம்பிச்சாங்க, அந்த தாட் ஏன் வந்தது அப்படின்னா, இன்னுமே நம்ம வந்து மெஷின் லேர்னிங்ல ஏதாவது ஒரு ப்ரெசிஷன், பர்ஃபெக்ஷன். பிகாஸ் ஒரு வீட்டில் நம்ம ஒரு ரசமோ குழம்போ வச்சாலும் ரெசிபி ஒன்னே தான், அப்படியே 200 கிராம் இது போடு, 300 கிராம் இது போடுன்னு சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட ரெசிபி கொடுத்து நீங்க ரசம் வைக்க சொன்னாலும் ஒருத்தர் வைக்கிற ரசத்துலையும் ஒரே ப்ராடக்ட் கொடுத்தாலும் there will be difference. Okay, so it all depends upon the person who does. Okay, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தை கொடுக்கறதன் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நல்லா வைக்கிறவங்கள பெஸ்டா வைக்க வைக்கலாம், வேர்ஸ்டா பண்றவங்கள அட்லீஸ்ட் பெஸ்டாவது பண்ண வைக்கலாம். இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா, the patient side அவங்களுக்கு வந்து ரெக்கவரி வில் பி மோர் ஈஸியர். ஸோ இதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து 1980s ஸ்டார்ட் ஆச்சு. பட் 2010 தான் அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட்ல ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அண்ட் எல்லா ஜாயிண்ட்லையும் ரீப்ளேஸ்மெண்ட்லையும் இது வந்து இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கு. எங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ரொபாட்டிக் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 1980s நாங்கள்லாம் குழந்தைங்களா இருந்திருப்போம், ஸ்கூலில் போயிட்டு இருந்தோம். அப்போ ரொபாட்டிக் நீ சர்ஜரினா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஆர்த்தோபீடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரான்ச் ஆஃப் மெடிசன். ஆர்த்தோபீடிக்ஸ் அப்படின்னா எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே பண்றது இஸ் ஆர்த்தோபீடிக்ஸ். எலும்பு முறிஞ்சால் ஒட்டுறது, ஜவ்வு கிழிஞ்சா ஒட்டுறது, இதுதான் ஏர்லியர் ஆர்த்தோபெடிக்ஸ். ஏன்னா அப்போ எக்ஸ்ரே மட்டும்தான் இருந்தது, சிடி ஸ்கேனு எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு என்னன்னு தெரியாது. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி திறந்து எப்படி அது வந்து உடஞ்சிருக்குன்னு பார்த்து ஒட்டுறது தான் ஏர்லியர் டேஸ் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். பட் இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. 3D மேப்பிங் டெக்னாலஜி, ஒரு சிடியும் எம்ஆர்ஐயும் எடுத்துட்டு எவ்வளோ துகள்களாக உடஞ்சிருக்குங்கிறது கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மினிமலி இன்வேசிவ் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, அதாவது அந்த காலத்தில் எலும்பு முறிஞ்சா கட்டு போட்டு படுக்க வச்சிருவாங்க, மாசக்கணக்கில் படுக்கணும். அப்புறம் ஒட்டுனுச்சுன்னா எந்திரிச்சு நல்லா நடப்பாங்க, இல்லைன்னா நோண்டிக்கிட்டே நடப்பாங்க, இல்லை அப்பவும் பாத்ரூம்க்கு யாராவது தூக்கிட்டு போகிற சுச்சுவேஷன் தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தெர் வாஸ் அ பிக் இன்சிஷன். அந்த இன்ஜெக்ஷன் போட்டு மாவு கட்டு போட்டு 6 மாதம், அப்புறம் ஃபிசியோதெரப்பி, அதுக்குள்ள மசில்லாம் அட்ரோஃபி ஆகி அப்புறம் எதுக்கு சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னு தெரியாமலும் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்த இன்னோவேஷன் என்னன்னா மினிமலி இன்வேசிவ் இன்னோவேஷன். அதாவது பெரிய கோடு போடாம மேலே ஒரு சின்ன கோடு, கீழே ஒரு சின்ன கோடு, அந்த சிடி ஸ்கேன் வழியாக பார்த்து உள்ள மினிமலி இன்வேசிவ் ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன், ஃப்ராக்சர் சைட்டையே நம்ம ஓப்பன் பண்ணாமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து
ஃப்ராக்சர், தட் இஸ் ட்ராமா ஆர்த்தோபெடிக்ஸ். பட் இப்போ வந்து எல்லாரோட அவேர்னஸ் இதெல்லாம் ஜாஸ்தியானதுனால ட்ராமாஸ் வந்து அந்த நாளுக்கு இருந்ததை விட கம்மியாயிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல மனுஷனோட லாஞ்சிவிட்டி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. லாஞ்சிவிட்டினா வாழ்ற நாள். இனிஷியலா பாத்தீங்கன்னா லைக் 90 வயசு 100 வருஷம்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி காமனா இருந்தது. பட் லாஸ்ட் ஒரு 200 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா மனுஷனோட வாழ்நாள் குறைய ஆரம்பிச்சிச்சு. சராசரி வயசு 50 to 60 இருந்தது. ஸோ அப்போ தே வில் நாட் லிவ் மோர் டு காஸ் தட் ஏஜ் ரிலேட்டட் ஜாயிண்ட் டேமேஜஸ் வராமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 100 இயர்ஸ்ல வந்து நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட் சேஞ்சஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா மூட்டு தேய்மானம் வந்து பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த மூட்டு தேய்மானம் பர்சன்டேஜ் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம எல்லா மருந்துக்கும் ஒரு என்ன சொல்றது இம்யூனைசேஷன் கண்டுபிடிச்சிடுறோம், மருந்து கண்டுபிடிச்சிடுறோம், மோசமா போட்டு போறவனை கூட ஐசியூல இருந்து காப்பாத்தி எடுத்துறோம். ஸோ வாழ்நாள் அதிகரிக்குது, லைஃப் ஸ்டைல் மோசமாகுது, டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் டு த நீஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால நிறைய வயதானவர்கள் ஆனா முட்டி தேய்மானத்தோட இருக்காங்க. ஸோ தே ஸ்டார்டட் ஃபீலிங் தட் தே ஹவ் பிகம் அ பர்டன். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு ஓடி குழந்தைங்களை செட்டில் பண்ணிட்டு வாழ்க்கையை வந்து நம்ம வாழலாம் அப்படின்னு நினைக்கிற 60-65 வயசுல முட்டி வலி, போக முடியல, நடக்க முடியல, எவரெஸ்ட் ஏறணும்னு கூட எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கலாம் 25 வயசுல. ஆனா குடும்ப இதுங்களுக்காக வந்து நம்மளோட ஆசைகளை, பர்சனல் விஷயத்தை தூக்கி வச்சுட்டாங்க. பட் இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸா பாத்தீங்கன்னா நிறைய ரிட்டையரி பீப்புள் வந்து வெளிநாடுகளுக்கு போறது நீங்க பார்க்கலாம். எல்லாருமே இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்க்கலாம். சைனா வால்ல நடக்கிறாங்க, இங்க போறாங்க, ஐஸ்லாண்ட் போறாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களோட மார்பிடிட்டி, அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருந்தா மட்டும்தான் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் வில் பி குட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல தான் வந்து ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் இஸ் ஆர்த்ரோபிளாஸ்டி, அதாவது மூட்டை மாற்றி வைக்கிறது. ஸோ இந்த ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படிங்கிறதுல வந்து இன்னும் ப்ரெசிஷன் கொடுக்கறது தான் ரொபோட்டிக். எங்களோட வாழ்க்கையில நாங்க 2010-11 வந்து நாங்க வந்து இந்த சிடிஎஸ் இந்த நிறுவனத்தை இந்த மெடிக்கல் லைன்ல கொண்டு வரப்ப, சிடிஎஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ நியூ பிராண்ட். எங்க மாமனார் சிடி செல்வம் இருக்காரு, அவரோட பிராண்டு தான் இது. மோர் தென் 50 to 60 இயர்ஸ் இதே சிடிஎஸ்ன்ற பேர்ல பல பிசினஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்து எங்களோட கிளினிக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, எங்க ஃபேமிலி நேம்ல நாங்க வந்து சிடிஎஸ் அப்படின்னு சொல்லி இது ஸ்டார்ட் பண்ணோம். அப்பவே வந்து இவர் வந்து he wanted to be a spine surgeon. பட் நான் அப்பா அவருக்கு சொன்னது ஒரே விஷயம் தான், நம்ம எப்பவுமே இப்ப இருக்கிற பிரச்சனைகள், ஏன்னா அப்ப வந்து நாள்பட்ட முதுகு தண்டு வளைகள் இதெல்லாம் ஜாஸ்தியா இருந்தது. பட் அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு எக்ஸ்பெனன்ஷியலி ரைஸ். பட் அதே நேரத்துல மூட்டு தேய்மானம் ஜாஸ்தியாகும், அதுக்கான தேவைகள் அதிகரிக்கும், மக்களோட வாழ்நாள் அதிகரிக்கும். ஸோ நம்ம இப்போ அதுல நம்மளை வந்து பெஸ்டா ஆக்கிக்கிட்டோம்னா நம்ம மேல வர்றப்ப அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம பெஸ்டா கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படிங்கறத நம்ம ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த டைம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 2014-15 we wanted to branch out into robotic surgeries. அப்பதான் இந்தியாவில் அங்கொன்னு இங்கொன்னு பெரிய பெரிய கார்பரேட்ஸ்ல ரோபோட்டிக் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்க நம்ம பண்றதை விட, ஏன்னா அது வந்து நம்ம சாதாரண மக்களும் எங்ககிட்ட வர்றாங்க, ஹை ப்ரொஃபைல் பீப்புளும் வர்றாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ எங்களோட வேரிட் பீப்புளுக்கு நாங்க வந்து எல்லாருக்குமே இட் ஷுட் பி ஆக்சசபிள் டு whoever comes to treatment with our center. ஸோ அதனால நம்ம சென்டர் எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து we want to launch with roboticன்னு நினைச்சோம். அதனால தான் வந்து ஆரம்பிச்சு இந்த நிறுவனத்தை கொஞ்சம் நல்லா செட்டில் பண்ணிட்டு now we are launching the robotic for the use of everybody. Though we say that first in Anna Nagar, this is going to be for everybody, every people all over the world who wishes to get treatment with us. So in this junction I want to thank my family, என்னோட in-laws and my family. எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாங்க. என்னடா மேல மேல இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க, பண்ண முடியுமா இல்லையான்னு யோசிக்கிறப்ப எங்க மேல அவ்வளவு நம்பிக்கை ஃபர்ஸ்ட் அவங்க வச்சாங்க. ரெண்டாவது எங்க பேஷண்ட்ஸ் ரொபோட்டிக் வந்த உடனே அதுல பண்ணலாம்னு சொன்னப்போ ஓகேன்னு சொன்ன எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு நாங்க வந்து ரொம்ப, ஏன்னா பிகாஸ் பீப்புள் நோ ரொபோட்டிக் இஸ் த ஃபியூச்சர், பட் யூஸ்வலா தே வாண்ட் டு டேக் இட் ஃப்ரம் அ பிகர் ஹாஸ்பிட்டல்ஸ். பட் இங்க நாங்க ரொபோட்டிக்னு சொன்னோன்னு பண்ணணும் அப்படின்னு சொன்ன எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் அது வந்து அவங்க எங்க மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இவரோட ஸ்கில்ஸை பத்தி ப்ரீவியஸ் பேஷண்ட்ஸ் அவங்க கிட்ட சொல்லி தான் வர்றாங்க. 90% ஆஃப் அவர் பேஷண்ட்ஸ் ஆர் கமிங் ரெஃபர்ட் பை ஆல் த பேஷண்ட்ஸ். எங்க கிட்ட வந்து நல்லா போன பேஷண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி நீங்க அவர்கிட்ட போப்பா அதெல்லாம் பண்ணிடுவாங்க, கவலையே படாத அப்படின்னு சொன்ன அந்த இதுலதான்.
ப்ளஸ் என்னோட டீம் நியர்லி 70 to 80 people are working with us. அவங்க tirelessly they worked well to make the first few cases a success. இந்த 10-15 இன்னும் 100-1000 போகணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்காக உங்களோட பிளஸிங்ஸை நான் சீக் பண்றேன். பிளஸ் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் இல்லாம ஹிப் ஷோல்டர்னு நிறைய சேஞ்சஸ். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஹை இம்பாக்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். அவங்களுக்கு 30-40 இயர்ஸ்ல வர்ற ரெக்கரண்ட் இன்ஜுரிஸ் மே பிகம் அ பர்மனன்ட் டேமேஜ் இன் 60. அவங்களையும் வந்து நம்ம வந்து இது பண்ணணுங்கிறது எங்களோட ஆசை. இதுக்கான பிளஸிங்ஸ் ஐ சீக் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் லிசனிங். அந்த எல்லா நிகழ்ச்சி நடத்தினாலும் கிட்டத்தட்ட முதல் இந்த ஹாஸ்பிட்டல் நான் தான் ஒரு தந்தேன். அதாவது எங்கள் லோக்கல் ஒரு 5-6 ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் நல்லா கைராசி. எங்கள் அப்பா கைராசி. எங்கள் அப்பா எதுக்கு இருந்தாலும் நல்லா ஆகும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் சார் கூட கூப்பிட்டு போனாரு. ஒரு 5-6 ரெஸ்டாரண்ட்ஸ் தந்தேன். நல்லா பார்த்தேன் சார், நல்லா வியாபாரம் ஆகுது அப்படின்னு. அதே போல் அங்கிள் இருக்காரு, அவர் பெரிய மில்க் ஃபேக்ட்ரி ஓனர், 2-3 இதாக வச்சிருக்காரு. அவர் கைராசி நல்லது. நம்ம கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வந்து கிட்ட நல்லா செஞ்சு கொடுத்தாரு. ஸ்கூல் கண்டிப்பாக நாங்கள் அங்கிள் ஸ்கூலுக்கு வந்துருக்கேன். அதனால் இது வந்து பிரமாதமாக போவாங்க. மேடம் சொன்னாங்க 100,000, இது 10,000 20,000 மேலே போவோம். அப்படி தான் சொல்லணும். 100,000 சொல்கிறாரு. ஏன்னா அவரு அந்த டாக்டர் வரும்போதே சிரிச்சுட்டே கருப்பாங்க. அது சிரிச்சுட்டே பாதி வந்து எனக்கு போயிடும். இதெல்லாம் எனக்கு சொல்கிறேன். அவ்வளோ டாக்டர் டென்ஷனாக இருப்பேன். டென்ஷன்லாம் பண்ணாதீங்க, ஜாலியாக ஃப்ரீயாக பேசிட்டாரு. அதே உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் அந்த மனசுலேயே வச்சுக்கிறீங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அது சொன்னது நான் ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். மேலும் மேலும் நல்லா வருங்க. பிரச்சனை அவர் டாக்டருக்கு என்ன இருந்தாலும் 10 இடம் பார்த்தாலும் நானே இடம் தரேன், இன்னொரு ஹாஸ்பிட்டல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் முதல் கொண்டாட போடாங்க, இதாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய தலைமைக்கு இன்னும் 2-3 ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் போடுவார். எனக்கு முதல் ட்ரீட்மெண்ட் பண்ணார். அப்போலோவில் இருந்தார், அவர் போனஸ் ஜாயின்ல இருந்தார். போனஸ் ஜாயின் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு அந்த டாக்டர். எனக்கு போனஸ் ஜாயின்ட்டே குர்த்தி கற்றுக்கேன். அடிக்கடி என் காலையே அடிக்கொடுது, என்னன்னு தெரியல. அதெல்லாம் நிஜமாக டாக்டர். அது ஒரு நல்லா இருக்குது. அந்த அவருக்கு சொன்ன உடனே நீங்கள் தெரிஞ்சு வாங்கிறதுக்கு போயிட்டாரு. எனக்கு இன்னொரு ரொம்ப காஸ்ட்லியானாரு. நான் பேங்க் லோன் வாங்கி தரேன், நீங்கள் வாங்க தைரியமாக போடுங்க, நான் பொறுப்பு வளர்த்துக்கிறேன், நானே கையெழுத்து போடுறேன் அப்படின்னா அவருக்கு ஊக்கம் கொடுத்தேன். வாங்கிட்டே இருந்தார். அவருக்கு சிங்கப்பூர் போயிட்டு இருந்தார். போயிட்டு வந்து யாரும் கேட்டு வந்துட்டு வாங்கி போட்டார். வாங்கி போட்டு இப்பயும் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு இருக்காரு. ஒன்று என்ன பணக்கெல்லாம் நான் பண்ணி தரேன். அதனால மேலே வரலான்னு நல்லா இருக்கணும். நன்றி. பல பேர் பல விதமாக பேசிட்டு இருக்காங்க. நான் தான் ரிப்போர்ட் கொடுத்தேன். நீட் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. தேவையில்லாத ஒன்றுங்கிறது மட்டும் இல்லை, நீட் வந்துச்சுன்னா தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் ஸ்டேஜை விட்டுட்டு இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னால நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்படின்னு நான் ரிப்போர்ட்ல சொல்லி முடிவாது தான். என்னோட முடிவு அதுதான். நீட் ஏன் கூடாதுன்னா எல்லா எல்லா வகையான சமூகத்துல இருந்து டாக்டருங்க வர முடியாது. பணம் இருக்கிறவங்க மட்டும் தான் இனிமேல் வர முடியும். அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறோம். நீட் இஸ் ஆன்டி புவர் அண்ட் ஆன்டி ரூரல் அப்படிங்கிறது என்னோட கன்க்ளூஷன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து அநேகமாக ரூரல் ஏரியா தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க அப்பா என்ன இருந்தாங்கன்னு நான் கேட்டேன். நான் முதல்ல நம்ம நான் பிராமின் கம்யூனிட்டி, பொதுவாக நான் பிராமின் கம்யூனிட்டி வச்சுக்கலாம். அது வந்து நல்லா மேலே முன்னேறி வந்தவங்களை எல்லாரையும் கேட்டோம்னா சாதாரண நிலைமையில இருந்தால் வந்திருக்காங்க. ராண்டப்பன் சொன்னால் அவர் அப்படி தான் வந்தார். அவரும் எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். நானும் அப்படி தான் வந்தேன். நான் வந்து ரொம்ப பெரிய ரிச் ஃபேமிலியிலேருந்துலாம் வரல. எவ்வளோ ஒவ்வொரு விதத்துலையும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் அதை பற்றிலாம் ஒன்றும் போக வேண்டாம். இந்த ஆஸ்பத்திரி விட அருமையான ஆஸ்பத்திரின்னு எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நீங்கள் பார்க்கத்தான் வந்தேன். இந்த இடத்துல மிக சிறப்பாக நடந்து மென்மேலும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று அனைவருமே எனக்கு சிறப்பாக வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். பேஷண்ட்க்கு திருவண்ணாமலை இந்த சுற்றி இருக்கிற வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் லாங் டேர்ம் விஷன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவர் வளர்றதை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்போவுமே நான் வந்து பிரகாஷ்க்கு வந்து பின்னாடி இருந்து எந்த காம்ப்ளிகேட்டட் கேஸ் வந்தாலும் பார்த்துக்கலாம் பிரகாஷ் பண்ணுங்க பார்த்துக்கிறேன், நான் பின்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி அவங்க ஒய்ஃப் எந்த அளவுக்கு பின்னாடி வீட்டில் சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு நர்சிங் அவங்களை நான் சப்போர்ட் கொடுத்து. ஸோ நாட் ஓன்லி இன் அனஸ்தீசியா, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ப்ராப்ளம், ஈவன் மெடிக்கல் கேசஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட நான் பின்னாடி இருந்து டேக்கிள் பண்ணி நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த ரோபோன்றது வந்து ஒரு பெரிய கனவு எங்களுக்கு. ஸோ சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு அது நான் நினைக்கல. ஒரு 10 வருஷம் கனவு.
ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்னு நான் நினைக்கல. ஆனால் இந்த நாங்கள் ஒரு 20 கேஸ் பக்கமாக பண்ணியிருக்கோம், எல்லாமே எக்ஸல். நான் இப்போவும் சொன்னேன் பிரகாஷ் கிட்ட, நான் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். சென்னையில் வந்து ஒரு மோர் தென் ஒரு 50 to 100 ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன். நிறைய ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் கூட எனக்கு பழக்கம் இருக்குது. பட் நான் இங்கே பண்ணிவிட்டு ஒரு கேஸு வெளியே போய் பண்ணணும்னா பார்த்தோன்னா எனக்கு கண்ணில் தண்ணி வரும். சரி, என்னடா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இஸ் எக்ஸலிங் என்னோட நண்பன் பிரகாஷ் மேலும் வளர்ந்து எல்லா இதுலேயும் நான் நம்பர் 1 வரணும். அண்ட் இஸ் இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்டி இன் ஹிப் ஜாயின் ரீப்ளேஸ்மெண்ட் வெளியே சென்னையில் இவருக்கு அடிச்சுக்க ஆளை யாருமே கிடையாது. அது வந்து அவர் வெளியே காட்டிக்கிறது கிடையாது. இப்போது நான் எங்கே போனாலும் சொல்லுவாங்க, ஹிப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நேராக பிரகாஷ் கிட்ட கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி இப்போ நீல வந்து இஸ் கோயிங் டு பி த நம்பர் 1 பர்சன் இன் சென்னை. அண்ட் அண்ணா நகர் ஒன்ஸ் அகெயின் இது உங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக நாங்கள் வந்து எக்ஸல் ஆகணும். அவ்வளோதான் சார். மிக்க நன்றி. தேங்க்ஸ். சொன்ன மாதிரி என்னோட பேஷண்ட்ஸை முக்கால்வாசி பேர் above 60. ஸோ ஐ பீன் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் 2004 almost 20 years, and my average surgery is 2.3 per day. By God's grace, I got best teachers in my life, best place to learn, and the best family, and எல்லா டீச்சர்ஸும் என்னை செதுக்குனாங்க உண்மையாக சொல்லணும்னா. ஸோ அண்ட் நான் ஏதாவது பண்ண around 6,000 to 8,000. I don't know the exact number, but definitely it will be. So இது என்னன்னா என்னோட போன ஜென்மம் புண்ணியமோ தெரியாது. I got best teachers, best parents, best places to learn, best places to work. So it's all by hard work and சொன்ன மாதிரி என் சிஸ்டர்-இன்-லா சொன்ன மாதிரி perseverance. என்னோட ஒய்ஃபோட மோட்டிவேஷன், ஷி ஆல்வேஸ் புஷஸ் மீ. நான் வந்து இங்கே நம்மளால் முடியாது, சென்னையில் கஷ்டம், பிகாஸ் நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படின்னும்போது இந்த ஸ்கில் வச்சுட்டு ஊரில் போனால் அவனால் மார்க்கெட் கூட போட முடியும். யூ வில் ஃபீல் வெரி பேட். ஸோ நீங்கள் தான் பண்ணணும், இங்கே தான் பண்ணணும். ஸோ ஷி மோட்டிவேட்டட் மீ. அந்த மாதிரி என்னோட பேஷண்ட்ஸு ஆல்மோஸ்ட் ஆல் மை பேஷண்ட்ஸ் லைக் மை ஃபேமிலி. ஒரு பேஷண்ட் கூட நான் அவங்க சொன்னாங்கன்னா பேர் சொன்னால் நான் ஹோல் ஹிஸ்ட்ரியே சொல்லுவேன் அவங்களோட. ஸோ ஐ கீப் ரிமெம்பரிங் எவ்ரி திங் பை லைக் எ ஸ்டோரி. ஆஸ் அ டாக்டராக நம்ம எவ்வளோ சர்ஜரி பண்ணாலும் ஒவ்வொரு சர்ஜரி பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும். சார் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க நிறைய. இந்த சர்ஜரிலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு நல்லா பேஷண்ட் நடந்து போகிற வர எங்கள் உயிர் எங்ககிட்ட இருக்காது. ஸோ ஒவ்வொரு சர்ஜரி பண்ணும்போதும் இந்த பேஷண்ட்டு நல்லா போயிட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படின்போம். அடுத்த கடவுள் அதோட ஒரு காம்ப்ளெக்ஸ் கேஸ் கொடுப்பாரு. அப்போ இதில் எப்படியா தப்பிச்சிடணும். இப்படி காம்ப்ளெக்ஸ் கேஸ் பண்ணி 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 we have molded. But fortunately or unfortunately, the technology is growing very fast in the medical field, and patients' expectations also is too high on the doctors. Everything they want is very fast, and the medicine 1 + 1 is not equal to 2. As you know, எல்லாருக்கும் மெடிக்கல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஃபேமிலியில். ஈவன் இன் மை ஓன் ஃபேமிலி வி லாஸ்ட் மெனி பீப்புள் பிகாஸ் ஆஃப் மெடிக்கல் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் இந்த டெக்னாலஜியோடையும் பேஷண்ட்ஸ்க்கும் நடுவில் டாக்டர்ஸ் மாட்டிக்கிட்டோம். ஸோ டெக்னாலஜியோட நம்ம மேட்ச் பண்ணுற அளவுக்கு நம்மளும் கற்றுக்கிட்டே இருக்கணும். எவ்ரிடே வில் லேர்ன், கீப் லேர்னிங். அண்ட் பேஷண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அவங்க வந்து இப்போ இந்த ரொபோட்டு இதுக்கு முன்னாடியும் நான் அதே நீ ரிப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த ரொபோட்டில் ஆல்மோஸ்ட் 18 கேசஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இது வந்து நான் ஒரு 10 வருஷமாக இதுக்காக நான் ட்ரெயின் ஆகி போகிற இடமெல்லாம் 22 countries I went to learn the news. அதில் இருக்கிற சின்ன ஏன்னா நம்ம ஊரில் விட வெளிநாடு போகும்போது தான் நமக்கு வந்து அங்கே இந்த மெடிசனோட டிஃப்ரென்ஸ். 2014 she said, நீ ரொபோட்டை ஃபஸ்ட்டு இந்தியாவில் இங்கே சென்னையில் ஸ்டார்ட் பண்ணணும், அது நீ இப்பயே போய் லேர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு I went to US. அங்கே போனால் அப்போ தான் ரோபோட் லான்ச் ஆகிருந்தது. அதை பார்க்கும்போது நம்ம ஊரோட பேஷண்டோட அஃபோர்டபிலிட்டி, நம்ம ஊரில் அது பண்ண முடியுமா, சாத்தியமா அப்படின்ற மாதிரி இருந்தது. நானும் அப்படியே விட்டுட்டேன், இது நமக்கு கிடைக்காது. ஏன்னா அப்போ வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 20 crores சம்திங் லைக் தட். அப்புறமா சரி அப்படியே டைம் ஆக இட் இஸ் கம்மிங். பார்த்தா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரோபோட் இல்லைன்னா நீ பெரிய டாக்டர் இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் அந்த ரோபோட்டில் இப்போ இதே knee replacement, but we are doing with the robot. The robot helps, guides the surgeon to gain the accuracy.
நம்ம சர்ஜரி முடிச்சுட்டு வந்து பேஷண்டோட எக்ஸ்ரே பார்த்தப்போ ஐயோ எப்படி இருக்குன்னு நம்ம பயந்துட்டே இருப்போம். எக்ஸ்ரே பார்த்த உடனே அப்பா நல்லா இருக்கும், தப்பிச்சிட்டேன் இந்த கேஸ்ல இருந்து அப்படி தோணும். இப்போ இந்த ரோபோட்ல என்னன்னா ஆன் டேபிள்லேயே நம்ம வி ஆர் ஏபிள் டு சி எப்படி இருக்கு, பொசிஷன் ஆஃப் த இம்ப்ளான்ட் எப்படி இருக்கு, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு. மேடம் முன்னாடி வாங்க மேடம் ப்ளீஸ் கம். ஸோ அப்படின்றத வி கெயின் அ கான்ஃபிடன்ஸ். I welcome Dr. Shrikala Prasad. She is my sister. So she is a great gynecologist. You might have seen her. She is like this. Replicant kuda solla. She has done more than 10,000. Enna number kuda theriyadu. So the people are working so tirelessly. எங்க வீட்டுக்காரருக்கு எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரு ஆர்த்தோ ப்ராப்ளம் அப்படின்னா நாங்க பிரகாஷ் இல்லத்தை தான் ஃபுல்லாவே நம்புவோம். எங்க ஹஸ்பண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நேரில் இருந்ததுனால இந்த நேவல் கொலீக்ஸ் எல்லாருமே எங்க போனோம் என்ன பண்ணணும் எல்லாருக்குமே பயம். ஈவன் பேஷண்ட்டை விடுங்க, டாக்டர் ஃபேமிலியிலே ஒரு சர்ஜரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு தான் நல்லா தெரியும். ஸோ அதனால பயமா தான் இருக்கும், யார்கிட்ட போனோம் எங்க போனோம் அப்படின்னா பிரசாத் எல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு இவர் அனுப்பி விட்டுருவார். No questions asked, and we have never regretted the decision. All of them are extremely comfortable. ஆனந்தியோட அப்பாக்குமே பார்த்தோன்னா சீனியர் கார்டியோதொராசிக் சர்ஜன், வெரி எல்டர்லி பர்சன், எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் உண்டு. ஆனால் ஒரு ஃப்ராக்சர் அப்படின்னு வரும்போது ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ we wish him all the best. Congratulations and very best for your entire team and to you and the backbone family. என்னோட அப்பா வந்து டாக்டர் ஆண்டப்பன். அவருக்கு வந்து இப்போ வந்து 83 years ஆகுது. அவர் வந்து 3 years பேக் வந்து சஸ்டெயின் ட்ராமா, ஒரு ட்ரிவியல் ஆக்சிடென்ட் தான். ஆனால் சுக்கு நூறு உடஞ்சிருச்சு போன்னு. மற்ற இடத்துக்கெல்லாம் போயிருந்தோம்னா அது பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஹி வாஸ் ஆன் ஆன்டிகோயாகுலன்ஸ், பிளட் தின்னர்ஸ்னு சொல்லுவோம், இல்லை கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. ஸோ 2 days வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹி டுக் ஹிம் ஃபார் சர்ஜரி. ஃபேண்டாஸ்டிக்காக அதை அப்படியே அழகாக ஜாயின் பண்ணி நியூ போன் ஃபார்மேஷன் மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருந்தாரு. தேங்க்யூ வெரி மச் சார். இதுக்கு அப்பா இங்கே இருந்திருக்கணும், பட் அவருக்கு ஒரு வேலையாக சேலம் போயிருந்தாரு. இன்னைக்கு ரிட்டர்ன் 4 o'clock தான் வந்து சேர்றாங்க. எப்படினாலும் ஈவினிங் வருவார் அப்பா. ஸோ அதான் மேடம் அதை சொல்லவே இல்லை. ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அவங்க ஃபாதர் அது நான் ஸ்டான்லின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஃபாதர் வந்து இட்ஸ் பிக்கெஸ்ட் கார்டியோதொராசிக் சர்ஜன். எங்களுக்கு எங்க ஃபாதர் லெவலில் இருக்கவங்களுக்கு டீச்சர் அவர். ஸோ டாக்டர் ப்ரொஃபஸர் ஆண்டப்பன் சொல்லிட்டு தெரியாத ஆளே இருக்காது மெடிக்கல் ஃபீல்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய நாங்கள் ஆஸ் அ டாக்டராக நாங்கள் பேசும்போதெல்லாம் எங்களோட பயம், பேஷண்ட் இந்த பேஷண்ட் இப்படி ஆயிடுச்சு, பிரகாஷ் அது எப்படி ஆயிடுச்சு, இது எப்படி பண்ணுறது அப்படி தான் பேசுகிறோம். ஸோ ஐ தேங்க் ஆல் த பீப்புள். இதே மாதிரி என்னோட சர்ஜரி நான் இவ்வளோ பண்ணாலும் என்னோட ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட நிறைய பேர் டிஸ்கஷன், அவங்களோட சப்போர்ட்டு அண்ட் என்னோட பேஷண்ட்ஸோட சப்போர்ட்டு. நான் அதான் அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த ரோபோட் வாங்கி நான் ஹாஸ்பிட்டல் பண்ணதோட எனக்கு சந்தோஷமோ இல்லையோ என் பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். அதே மாதிரி இப்போ நான் சர்ஜரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் அனஸ்தட்டிஸ்ட்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஹீஸ் த மோட்டிவேஷன் பிஹைண்ட் மீ டு டூ. அவர் இட்ஸ் லைக் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் மாதிரி டாக்டர் செல்வராஜ் இஸ் ஆல் த டைம் வித் மீ. அண்ட் அவர் அனஸ்தீசியா கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் கதையாக இருக்க முடியும். இப்போ நான் பேஷண்ட் எல்லாம் அவ்வளோ சொன்னாங்க, அதில் half of the credit goes to him also. So I thank everyone for coming all the way, my family, friends and my elders and our patients, media and the company robotic team, my daughter, my son. எல்லாம் ஏன்னா நாங்கள் அவங்க கிட்ட பேசுறதே ஒரு 2 வார்த்தை தான் பேசுகிறோம். Thanks MLA uncle for coming and Dr. sir. Anybody left? I'm sorry. Thank you so much.